ஏற்கனவே புதுச்சேரி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் தற்போது பெரிய காலாப்பட்டு பகுதியில் கடல் நீர் உள்ளே புகுந்திருக்கிறது. கடல் சீற்றம் காரணமாக விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது கடல் சீற்றம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. எந்த அளவில் கடல் சீற்றம் இருக்கிறது? தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கடல் அரிப்பு போன்ற பாதிப்புகள் இருக்கிறதா? பாலா, இந்த புயலானது புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து சூழல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது நேற்று இரவிலிருந்து கடலுடைய சீற்றம் சற்று அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக சின்ன காலப்பட்டு, பெரிய காலப்பட்டு, புதுச்சேரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் கடல் நீரானது உள்ளே வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 50 மீட்டருக்கு கடல் இதற்கு முன்பாக 2 நாளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது கடல் சீற்றம் அதிகரிப்பதன் காரணமாக தற்போது ஒரு 30 மீட்டர் அளவில் நீர் உள்ளே வந்திருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இரவு முழுவதுமே புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், நம்முடைய பொருள் என்ன மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒரு அச்சத்தில் விடிய விடிய தூங்காம இருக்கக்கூடிய நிகழ்வு இங்க இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை, போட்டு அனைத்தையுமே பாதுகாப்பான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம மீனவர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். புயலுடைய தாக்கம் இரவு முழுவதும் நீங்க விடிய கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இருக்கு? கடல் நீர் கொஞ்சம் உள்ள வந்திருக்கா சொல்லுறீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. இந்த கடல் நீர் ஏற்கனவே நாங்க போட்டு வச்சிருந்த இடத்துல தான் கடல் வந்திருக்கு. இப்போ போட்டு வச்சுனா அதில் 30 மீட்டர் 40 மீட்டர் கிட்ட நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கதான் இருந்து தொழில் பண்ணோம். இப்போ அந்த இடத்துக்கு கடல் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம். இந்த சம்பந்தமா மந்திரி, இந்த துறை சார்ந்த மந்திரி பார்த்தாரு, மீன்வள மந்திரி. எங்களுக்கு 5 நாளா நாங்கள் வீட்டில் தான் முடங்கி கிடக்கிறோம். எங்கள் தொழில் யாருக்கும் போகல. கடல் ரொம்ப சீற்றமா இருக்குது. எங்களுக்கான நிவாரணம் எதுவும் இது வரைக்கும் எதுவும் அறிவிக்கல. இந்த அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா அன்னன்றைக்கு போய் வாடகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்னைக்கு நிவாரணம் கொடுக்கலாம். அவங்களாம் கொஞ்சம் இது பண்ணித்தான் அந்த நிவாரணம் கொடுத்து அவங்க உதவணும். அந்த அரசு கண்டிப்பா நிவாரணம் கொடுத்து உதவி செய்வாங்க பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில். இப்ப கடல் நீர் உள்ள வந்திருக்கு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு தொலைவில் இருந்துச்சு, இப்ப எவ்வளவு வந்திருக்கு? இதனால உங்களுடைய போட்டு வலைகளை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது, எவ்வளவு தூரமா எடுத்து செல்ல வேண்டியிருக்காது சார்? அங்க 50 மீட்டர் அளவுக்கு கடலை வச்சு வந்துச்சு. இப்போ நாங்க பாதுகாப்பு போட்டு தான் தள்ளி வச்சிருக்கோம். புயல் வந்தா என்ன பாதிப்பு யாரும் தெரியாது. அதனால நாங்க வண்டி வர வச்சோம். வண்டி தூக்க வச்சோம்னா அது வண்டி வர காணும். இது வரைக்கும் என்ன பண்றது அண்ணாடுக்கும் தெரியல. தெரியும் எப்பவுமே இயல்பா புயல் புதுச்சேரி அருகில, புதுச்சேரி பக்கத்துல சார்ந்து கரையை கடக்கும் பொழுது புயலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதற்கு நடந்த புயல் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த புயல் ரொம்ப அமைதியான முறையில அது நகர்வு இருப்பதன் காரணமாக இங்க புதுச்சேரியில என்ன மாதிரி சூழல் இருக்கு? மீனவர் நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? முன்ன இந்த மாதிரி காத்து வந்தால புயல் இங்கதான் உருவாயிடுச்சு. எங்களுக்கு பாதிப்பு அதிகமா வரும். எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன தெரியுமா? கடல் உள்ள வருது. இப்போ கல்லு கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 100 மீட்டர் அதிகமா மேலா கொட்டினா, அதிகமா ஆழ்கடலை கொட்டினா எங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. கொஞ்சம் கரையோரம் இருப்போம். எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பெருக்கி கொடுக்கணும் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட். நீங்களே கேட்டிருப்பீங்க, பல்வேறு குறைகளை மீனவர்கள் சொல்றாங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்தரணும் மாநில அரசு கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த புயலுடைய தாக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்பொழுது கடல் சீற்றம் சற்று அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பாக காற்றுடைய வேகம் கொஞ்சம் சற்று குறைவாக இருந்தது. இயல்பாகவே காற்று பெரிய அளவுல இந்த பகுதியில் இல்லாட்டாலும் கடல் சீற்றம் காரணமாக சற்று காற்றுடைய 30 ஒரு 40 அளவுக்கு காற்று வீசக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் இருக்கிறது. இயல்பாகவே மக்கள் இங்க இருக்கக்கூடிய மீனவர் மக்கள் இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் இருப்பாங்க. ஆனா தற்போது இந்த புயலை பொறுத்தவரை என்ன மாதிரி வேகத்தில் வரக்கூடிய கூடும், எங்க வரப்போகிறது என்று மீனவர்கள் எதிர்பார்ப்பு இருக்காங்க. இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் தங்களுடைய போட்டுகளை கரையை ஏற்றி வைத்திருந்தாலும் ஒரு அச்சத்திலே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனா மாநில இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசு இங்க இருக்கக்கூடிய நேற்றே அதே போல கடலோர காவல் படையினர், அதிகாரிகள், பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வர்றாங்க. தொடர்ந்து முன்னெச்சரிக்கை பணிகளும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. பாலா, புதுச்சேரி புதிய காலாப்பட்டு பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்திருக்கிறது. இதனால் கடல் நீர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் புகுந்திருப்பதாக களத்திலிருந்து விவரங்களை வழங்கினீர்கள். தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.
புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் உள்ளே வந்திருக்கிறது. இதனால் மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி சாதனங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கரையோரமாகவே தங்கள் பொருட்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் மீனவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். கடல் அரிப்பு போன்ற பாதிப்பும் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.